நெகேமியாவை போல் இப்படி ஜெபிக்கலாமே. பிரைஸ் தி லார்ட். நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகின்ற அடியேனுடைய ஜெபத்தை கேட்பதற்கு உமது செவிகள் திறந்தும் அதே போல உமது கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் வீட்டாரும் பாவங்கள் செய்தோம், மிகவும் கெட்டவர்களாய் நடந்து கொண்டோம் என்று நெகேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் இவ்வாறு சொன்னதை நாம் பார்க்கின்றோம். யார் இந்த நெகேமியா? இவ்வளவு வல்லமையான ஜெபத்தை ஜெபித்தவர் யார் என்று பார்த்தோம் என்றால், அவர் பாரசீக மன்னனுடைய அரண்மனையில் ராஜாவிற்கு திராட்சை ரசம் ஊற்றி கொடுக்கக்கூடிய பான பாத்திரக்காரர். இவர் ஒரு பெரிய மந்திரியோ அல்லது ஒரு ராஜாவினுடைய நண்பரோ அல்ல, மாறாக சாதாரண பான பாத்திரக்காரர் தான். ஆனால் இவருக்கு ஆண்டவருடைய கண்களில் தயை கிடைத்தது. எப்படி? ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க வைத்து இந்த நெகேமியாவிற்கு அநேக உதவிகளை செய்ய ராஜாவை தூண்டியது இந்த அருமையான வல்லமையான ஜெபம். என்ன நடந்தது? ஒரு நாள் இந்த நெகேமியா ராஜா அரண்மனையில் இருக்கும் பொழுது அவருடைய சகோதரர் அங்கு வருகிறார். அவரிடம் கேட்கிறார், நீ யூதாவிலிருந்து தானே வருகிறாய், அங்கு என்ன விசேஷம் என்று நாம் எல்லாம் கேட்பது போல அவரும் கேட்கிறார். உடனே அவர் சொல்லுகின்றார், யூதா மிகவும் பாழடைந்து போயிருக்கின்றது, எருசலேமின் மதில்கள் எல்லாம் உடைந்து போய் கிடக்கின்றது, அதே போல வாசல்கள் தீக்கிரையாகி கிடக்கின்றன, மக்கள் எல்லோரும், யூத மக்கள் அனைவரும் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னதை கேட்டவுடன் இவருக்கு பயங்கரமான அழுகை, அழுது கதறுகிறார், உபவாசம் இருக்கின்றார். பின் ஆண்டவரை நோக்கி இந்த அருமையான ஜெபத்தை கேட்கிறார். கேட்டுவிட்டு உடனே ராஜாவிடம் போய் தனது குறைகளையெல்லாம் சொல்லும் பொழுது ராஜா உடனே அவருக்கு என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டுமோ அனைத்து காரியங்களையும் மனமுவந்து செய்து கொடுத்ததாக நாம் பார்க்கின்றோம். அதனால் நடந்தது என்ன? எருசலேமை அநேக எதிரிகளின் மத்தியில் இடிந்து போய் கிடந்த அந்த எருசலேமின் மதில்களை எடுத்து கட்டினார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று அனைவரையும் ஆவிக்குள் உற்சாகப்படுத்தி அந்த எருசலேம் நகரத்தை திருப்பி அமைத்தார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, அப்படி என்ன பெரிய ஜெபம் இவர் செய்துவிட்டார் ராஜாவின் கண்களில். அதுவும் ஒரு பிற மதத்தினுடைய ராஜாவினுடைய கண்களில் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எப்படி இவருக்கு உதவிகள் எல்லாம் கிடைத்தது என்று, தயை கிடைத்தது என்று நாம் பார்த்தோம் என்றால் இவருடைய ஜெபம். இந்த ஜெபத்தை நமது ஜெபத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் அருமையாக தெரிகின்றது, ஏன் நமது ஜெபம் அநேக நேரம் கேட்கப்படாமல் இருக்கின்றது என்று. இவருடைய ஜெபத்தை நெகேமியா 1:5-11 வரை நாம் படித்து பார்த்தோம் என்றால் நமக்கு தெரிவது, அந்த ஜெபத்தில் விடாப்பிடியான ஒரு நம்பிக்கை இருந்தது. அது மட்டும் அல்லாதபடிக்கு ஆண்டவர் மேல் இருந்த அந்த விசுவாசம் எதை தூண்டியதாம்? இறை நம்பிக்கையை தூண்டியது. அது மட்டும் இல்லாதபடிக்கு அவர் ஆண்டவருக்கு பிடித்தமான ஒரு காரியத்தை அந்த இடத்தில் சொல்லுகின்றார். என்ன காரியம்? தாழ்மையான தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்கக்கூடிய காரியத்தை இவர் செய்தார். அவருடைய ஜெபத்தில் 99% என்னவாக இருந்தது? பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை. நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களுடைய பெற்றோர்கள் தப்பு பண்ணிட்டாங்க, அதனால ஆண்டவரே நீங்க மன்னிங்க, எங்களுக்கு இந்த காரியத்தெல்லாம் செய்ய கொடுங்கன்னு ஒரே ஒரு % தான் இந்த காரியம் நடக்கட்டும் என்று சொன்னார். அவ்வளவுதான் அன்பானவர்களே. அந்த பாவ அறிக்கை செய்து அவர் செய்த ஜெபம் ஆண்டவரை அசைத்தது, அவரையும் அசைய வைத்தது.
ராஜாவையும் அசைய வைத்தது. அன்பானவர்களே, நமது ஜெபத்தை நாம் யோசித்து பார்ப்போம். இப்பொழுது கூட நீங்கள் மிகவும் மனவேதனையோடு இருக்கலாம். எங்களுக்கு இவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்களே, ஏதாவது செய்து நாங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்று நினைத்தாலே உடனே அதை குலைத்து விட, அதை நாசமாக்க எவ்வளவோ பேர் கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்றார்களே என்று நீங்கள் கதறிக்கொண்டிருக்கலாம். அல்லது நிறைய நேரத்துல எங்களுக்கு இவருடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்கணும், கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும், இவர் மட்டும் மனசு வச்சார்னா இந்த காரியம் நடந்து முடிந்து விடும் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். நீ நெகேமியாவை போல நீ ஜெபி மகளே என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்வோம், நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, அப்பா, இதோ இந்த நேரத்திலும் கூட இந்த நெகேமியா ஜெபித்ததை போல நாங்களும் உமக்கு முன்பாக வந்து நின்று நாங்கள் ஜெபம் செய்கின்றோம் ராஜா. இதோ எங்களுடைய பாவங்கள் செக்க செவேல் என்று இருக்கக்கூடிய எங்களது பாவங்களையும் எங்களது முன்னோர்கள் செய்த எங்களது பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள் ஒவ்வொன்றையும் உமக்கு முன்பாக நாங்கள் எடுத்து வைக்கின்றோம் ராஜா. அவற்றையெல்லாம் நீர் வெண் பஞ்சு போல நீர் மாற்றி விட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உம்மை நான் கெஞ்சி மன்றாடுகின்றேன். அப்பா, இதோ எத்தனையோ முறை நான் கேட்கக்கூடிய எல்லா ஜெபத்திலும் எனது தேவைகள் தான் இருக்கின்றதே தவிர ஒரு நாளும் தகப்பனே, இதோ நான் எனது பாவத்திற்காகவோ எனது பெற்றோர்கள் செய்த பாவத்திற்காகவோ நான் மன்னிப்பை வாங்காதபடிக்கு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருந்த காலங்கள் தான் அநேகம். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் அந்த குற்றத்திற்காக நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றேன். எனது தேவைகளுக்காக மட்டும் உம்மை நான் தேடின காலங்களுக்காக நான் உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றேன் ராஜா. தகப்பனே, ஒவ்வொரு முறையும் எனது சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் நான் தவறுகள் செய்த பொழுதெல்லாம் அன்பின் ராஜாவே, உம்மை அப்பா ஒரு பாவமும் அறியாத எனக்காக சிலுவையில் அறையப்பட்ட உம்மை நான் வாரினால் அடிக்கின்றேன், உம்மை நான் சிலுவையில் அறைகின்றேன், உம்மை நான் உமக்கு முள்முடி சாற்றுகின்றேன் என்பதையெல்லாம் நான் நினைக்க மறந்து விடுகின்றேனே. அந்த பாவத்திற்காக என்னை மன்னியும் ராஜா. இந்த நேரத்தில் இதோ எனது குற்றங்களை உமக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய எனது குற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீர் உமது பரிசுத்த இரத்தத்தினால் நீர் கழுவும் ராஜா. என்னை கழுவும், உமது பரிசுத்த இரத்தத்தினால் கழுவும், என்னை உமக்கு ஏற்புடையவளாக மாற்றும். என்னையும் எனது பிள்ளைகள் எனது குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் தகப்பனே உமது இரத்தத்தினால் நீர் கழுவி உம்மிடம் தகப்பனே நாங்கள் தயை பெற, அதே போல மற்றவர்களிடமிருந்து எங்களுக்கு இரக்கம் பெற, நாங்கள் இரக்கம் பெறுவதற்கு தேவையான கிருபையை நீர் இந்த நேரத்தில் எங்களுக்கு அளிக்க வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் அப்பா. உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தகப்பனே. நீர் தான் எங்களுக்கு எல்லாம். எங்களது பலவீனங்கள் என்ன என்பது உமக்கு நன்றாகவே தெரியும் ராஜா. எத்தனை முறை நான் இந்த பலவீனங்களை போக்கக்கூடிய பலத்தை தாரும் என்று நான் கேட்டிருக்கின்றேன். நினைத்து பார்த்தால் மிக மிக சொற்பம் ராஜா. இதோ இந்த நேரத்தில் எனது பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் நீ போக்கக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டும், எனக்கு தர வேண்டும், எனது பிள்ளைகளுக்கு, எனது கணவருக்கு, எனது மனைவிக்கு என்று எனது வீட்டார்கள் எல்லாரும் தகப்பனே அப்பா உம்மால் கவரப்படத்தக்க வகையில் இதோ இந்த நேரத்தில் என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன் ராஜா. நீரே என்னை பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எப்படி இந்த நெகேமியாவிற்காக நீர் அரசனிடம் போய் பேசினீரோ, எப்படி இந்த நெகேமியாவிற்கு எல்லா நன்மைகளும் அப்பா கேட்காமலே கிடைக்க செய்தீரோ, அதே போல இதோ எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய நாமத்தினால், உமது நாமத்தினால் எனக்கு கிடைக்க நீர் கிருபை புரிய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன் அப்பா. உங்களால முடியும் என்ற நம்பிக்கையில் நான் கேட்கும் இந்த ஜெபத்திற்கு நீர் நெகேமியாவிற்கு கொடுத்தது போல எனக்கும் கொடுப்பீர் என்று நம்பி உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.